இந்த போராட்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு குரல். ஒரு சாமானியனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்து அராஜகத்தினால சாவ வச்சுருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த விஷயம் நடந்து ஒரு 3 வாரம் இருக்குமா? இந்த 3 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய விஷயம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. திருமலா பால் அந்த மேலாளர் பார்த்தீங்கல்ல, அவர் வந்து சூசைட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல் அறிக்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட நிலையில் வந்து அவர் தற்கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில வந்து ஒருத்தன் அவனே வந்து தூக்கு மாட்டிக்க முடியுமா? ஸோ இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சதி இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மறைக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. காரணம் ஏன்? ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட்டு. இந்த அஜித் குமாருடைய விஷயம் இன்னும் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய தீயா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அது முடிகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து டிஜிபியை வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த திருமலாவுடைய மேலாளர் வந்து சூசைட் பண்ணாருன்ற நியூஸ் வருது. அதே நியூஸில் அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிபி வந்து விடுப்பில் வந்து ஊருக்கு போகிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. காவல்துறையுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இது தற்கொலையா இல்லை வந்து இது வந்து கொலையான்றது இதில் வந்து நல்லா வந்து நம்மளால் யூகிக்க முடியும். ஒரு விஷயம் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் எழுந்திருக்கு. நம்ம இதை இப்படியே விட்டோன்னா நாளுக்கு நாள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுறது யார்? நம்ம மக்கள் தான். நேற்று அஜித் குமார்னா நாளைக்கு வந்து நான் பாதிக்கப்படலாம், இவர் பாதிக்கப்படலாம். இதை எதிர்த்து வந்து குரல் வந்து நம்ம எழுப்பிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எடுத்த ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருப்பாருன்னு பாருங்கள். இந்த ஒரு க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சென்னையிலேருந்து மட்டும்தான் வந்திருக்காங்க. இதே மற்ற மாவட்டத்துலேருந்து வர ஆரம்பித்தாங்கன்னா சென்னையே டோட்டலாக பிளாக் ஆகிடும். ஸோ இது ஆளுங்கட்சிக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு வார்னிங் கூட எடுத்துங்க. ஏன்னா உங்களுடைய போக்கு சரியில்லை. இது அப்படியே போச்சுன்னா நீங்கள் வந்து தோல்வியை தழுவீங்கன்றது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை நீங்கள் 2026 நீங்கள் பார்ப்பீங்க. முதல்வருடைய கண்ட்ரோலில் போலீஸ் இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் போலீஸ் வந்து முதல்வருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுன்றவங்க வந்து தனியாக வந்து தன்னிச்சையாக செயல்படுற ஒரு அதிகாரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து மக்கள் காவலனாக இருக்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா காவல்துறை வந்து இப்போ வந்து கரெக்டாக சொல்லணும்னா அது காவல்துறையா இல்லை அடியாள் துறையான்றது இப்போ தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து காவல்துறை வந்து செயல்படுறாங்க. இதை எதிர்த்து நாம் குரல் கொடுத்தா மட்டும்தான் காவல்துறை நம் நண்பன்றது வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது வந்து ஆளுங்கட்சிக்கான நண்பனாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் கிட்ட இருக்குது. ஆனால் இப்போவே அவங்களுக்குள்ள வந்து அந்த பயம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இவங்க சம்மந்தமே இல்லாமல் இல்லை டிவிக்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரளியும் வதந்தியும் கிளப்பி விட்டு மக்களுடைய மனசில் வந்து ஒரு விஷயத்தை வந்து விதைக்க பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கணுன்றது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்க்கிற ஒரே இனம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இனம் மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லாருமே பகுத்தறிவாளர்கள், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க சம்மந்தமே இல்லாமல் பிஜேபி கூட ஒரு டைஅப் வந்து ஒரு புரளியை வந்து கிளப்பி விட்டு ஒரு பேட் இம்பேக்டை வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அது என்றைக்குமே நடக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு 8 மாதத்தில் ரிசல்ட் வரும். அவங்களுக்கு ஆல்ரெடி பயம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இப்போ இவர் தலைவர் வந்து ஒரு ரோட் ஷோ போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அந்த சைடு அவங்க ரோட் ஷோ போகிறாங்க. இந்த சைடு வந்து இவர் மக்களை பார்க்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தோடனே உடனே அந்த சைடு அவங்க போகிறாங்க. பட் என்ன தான் பண்ணாலும் பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்ப்பீங்க. நாங்கள் சென்னை குளம்பேட்டிலேருந்து வரோம். நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களால் கலந்துக்க முடியல. ஆனால் அவ்வளோ டிராஃபிக்கில் எங்களை போலீஸ் டைவர்ஷன் பண்ணி எங்களை மாற்றி விட்டாங்க ரூட்டை. இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. பயமா இல்லை என்னன்னு தெரில. எங்களுக்கு காலைல நாங்கள் 8 மணிக்கு கிளம்பணும். 10 மணி வரைக்கும் எங்களால் வரவே முடியல. இந்த பக்கமாக போங்க அந்த பக்கமாக போங்க ரூட்டை மாற்றி விட்டு எங்களை ரொம்ப அலைச்சல் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் நேரில் பார்க்க முடியாத போயிடுச்சு. இந்த லைவ்லேயே தான் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது எங்களுக்கு. ஆமாம்,
கரெக்டாக எங்கள் கொடிக்கட்டு வண்டி பார்த்து மட்டும் டேவிட் பண்ணுறாங்க, மற்ற வண்டிலாம் ஸ்ட்ரைட்டாக ஓடுறாங்க. இது என்னன்ட்டு தான் எங்களுக்கு புரியல. இந்த அரசு ஏன் அப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல. எல்லாம் அந்த எங்கள் அண்ணனுக்காக மட்டும்தான். அவர் பார்க்க வரணும், எங்களுக்காக அவர் போராடுறாரு, இறங்கி களத்தில் இறங்கி போராடுறதுக்காக அவர் பார்க்கறது நாங்கள் ஆதரவு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் அது கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைக்கல. எங்களுக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதேமாரி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சியோட ஆணையர் என்ன சொன்னார், எங்களை தாவே இருக்கிறதுக்கு காவல்துறையினால் எங்களுக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து அவங்க பர்மிஷன் கேட்கலான்னு சொன்னார். இன்றைக்கி அதே காவல்துறை தான் இன்றைக்கி இந்த வழியாக வராமல் சுற்றி சுற்றி அலையடிச்சுன்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் யாரோட முக்கியமான காரணம், யாரோட தூண்டுதல் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இதை வந்து நேற்று அப்படி பேசினவர் இன்றைக்கி ஏன் அந்தமாரி போலீஸ் வச்சு வழி மாற்றி எல்லாரையும் அனுப்பணும்? ஏன் இப்போ இதே இடத்த இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்னும் வராத எவ்வளோ வண்டிகள் இன்னும் சென்னை வெளியே எவ்வளோ வண்டி நிற்குது. வெளியூர்லேருந்துலாம் வந்து ஏமாந்து போகிறாங்க மக்கள். மொத்த போலீஸால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சுத்தம் இருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் எல்லாமே பயம்தான் காரணம், வேற எதுவும் இல்லை. எந்த ஒரு கட்சியும் ஒரு ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும் யாரும் எதிர்பார்க்கல. மற்ற கட்சி மற்ற நடிகர் கட்சிகள் மாரி இவரும் வந்தார் போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. அதான் 4க்கு 4 கட்சி வந்து அப்டேட் ஆகினது தான் போயிரு தவிர டிமோட்டிவாக இல்லாமல் அப்படி போயின்னு இருக்கிறாங்க. அந்த ஒரு பயனால தான் இன்னும் இவங்க அடுத்த எலெக்ஷன் இன்னும் 6 மாதம் 7 மாதம் தான் எலெக்ஷன் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ அடுத்து இது எல்லாமே ஒன் பை வர மக்கள் மனசில் விஜய் பேஸ் பதிய போகுது. அந்த ஒரு பதியக்கூடாது, நம்ம பேஸ் தான் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த மீடியாவை காட்டக்கூடாது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியா தான் வந்திருக்கு. முக்கியமான மீடியா எதுவுமே வந்திருக்காது. நீங்களே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தா டிடி நியூஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் அந்த நியூஸ் எல்லாம் இருந்தாங்களா அங்கே வரலை. ஏன் வரலை? எல்லா ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்காங்க. இதெல்லாம் யார் முக்கியமான காரணம் மக்களுக்கே தெரியும். அதான் மக்கள் தெளிவானதான் எல்லாமே மாறும். மக்கள் வந்து உங்கள் மனசில் அவங்க மாற்றிக்கணும். அவங்க நல்லா நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டை மாற்றி போடணும். போட்டால் மட்டும்தான் உங்களால் நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அவர் அமைச்சு கொடுப்பாரு. அவரே கண்டிப்பாக பண்ணுவார். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. பார்த்தோம், நல்லா இருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. அதான் கேட்டாங்க எல்லாரும் சென்னை உள்ள வர சொல்லு. சென்னை உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா கூட்டத்தை. இதுக்கப்புறமே சென்னை உள்ள தொடர்ந்து வருவார். அடுத்த வருஷம் தளபதி ஆட்சி தான். போராட்டம் நல்ல நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்கிறதுக்கு நான் தளபதி கூட சேர்ந்து நாங்களும் நல்லா போராடுவோம். ஆர்ப்பாட்டம் நல்லா தான் இருந்தது. தளபதி பார்த்தீங்களா சென்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. சென்னைக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் எங்கே வெளியே வரணும்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் திமுக ஆட்சி பார்க்க போகுது. தளபதி இப்போ இங்கே வந்துக்கிறாரு மெயினான இடத்துக்கு. இதுக்கப்புறம் வருவார், சென்னை ஃபுல்லாக சுற்றுவார். சென்னையில் தளபதி தான் கோட்டை, தளபதி மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஆதரவு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டம் வந்து ஃபுல்லாக இளைஞர் கூட்டம் தான். இன்னும் இருக்குது கூட்டம். இதுக்கே பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்களா கூட்டத்தை. தளபதிக்கு நான் இதுக்கப்புறம் வெளியே வரும்போது பார்ப்பீங்க.